Hi students, I am Gopinath. 12th Maths, exercise 10.8, question number 3. The equation of electromotive force for an electric circuit containing resistance and self-inductance is E is equal to Ri plus L di divided by dt, where E is the electromotive force is given to the circuit, R the resistance and L the coefficient of induction. Find the current I at time t when E is equal to 0. ஸோ இதை கொடுத்த ஈக்குவேஷனை இந்த எலக்ட்ரிக் மோட்டிவ் ஃபோர்ஸ் சர்க்கியூட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா E is equal to Ri plus L di by dt. இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 10.7ல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிப்போம்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் போட்டுப்போம். அந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சம் சால்வ் பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக குயிக்காக ஆன்சர் கிடச்சிடும், ஈஸியாகவும் இருக்கும். ஜஸ்ட் அந்த எக்ஸசைஸ் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த இடத்துல அந்த 10.7ல் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா dy by dx plus py is equal to qன்னு இருக்கும். சப்போஸ் dy by dx plus py equal to q இருக்கலாம், இல்லை dx by dy plus px is equal to q இருக்கலாம். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு இருந்திருந்தா அதோட ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா y into e power of integral pdx equal to integral q into e power of integral pdx dx plus cன்னு போட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் இங்கே ஒய் டேர்ம் இருந்தால் இங்கே ஒய்னு வரும், ஓகேங்களா. இங்கே எக்ஸ் இருந்தால் டிஎக்ஸ்னா இ பவர் ஆஃப் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ்ன்னு வரும். இந்த அரேஞ்ச்மெண்ட் நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்மெட்லேயே சம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி சம்ம முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்த ஈக்குவேஷன் இது அப்படியே என்ன ஆகும்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரிக்கு அப்படியே கோயின்சைட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுற பாருங்கள். இதை இந்த ஃபஸ்ட் டேர்ம் L into di by dt plus இது என்ன பண்ணலாம் கேபிட்டல் Ri ஈக்குவல் டு ஈன்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இது அதே மாதிரி ஃபார்மெட்டில் வரும். ஸோ நம்ம இந்த சம் இந்த எக்ஸசைஸ் 10.7 ஃப்ரண்டில் dy by dx முன்னாடி ஏதாவது டேர்ம் இருந்து என்ன பண்ணுவோம்னா அந்த இருக்கிற டேர்மில் டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதில் வந்து பி டேர்ம் கியூ டேர்ம் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டை வரக்கோசரம் இந்த ஈக்குவேஷனை எல்ல டிவைட் பண்ணுங்கள். எல்ல டிவைட் பண்ணுறப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன இருப்பாங்கன்னா di by dt ப்ளஸ் இது என்ன ஆகுனா r by l I ஈக்குவல் டு e by lன்ற ஃபார்மெட்டுக்கு வந்துடும். இட் இஸ் எ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி ஃபார்மெட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய்ன்றது நமக்கு ஐயாக இருக்குது, எக்ஸ் இடத்துல டீயாக இருக்குது. அப்போட ஃபார்மெட் என்ன இருக்குன்னா தட் இஸ் di divided by dt நெக்ஸ்ட் ப்ளஸ் py. எப்போவுமே இது p ஃபிக்ஸட், இந்த இதில் p தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒய்ன்ற பாருன்னா இங்கே ஒய்னா இங்கே ஒய் ரிப்பீட் ஆகும். சப்போஸ் இங்கே dx by dy இருந்தால் இங்கே எக்ஸ் டேர்ம் வந்திருக்கும். இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குனால இங்கே ஒய் வருது. அப்போ நமக்கு இதில் ஐ இருக்குது. அப்போ therefore இஸ் a pi ஈக்குவல் டு q, ரைட். ஸோ இந்த ஃபார்மெட்டில் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். சப்போஸ் இப்போது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டர் இந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போ ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த ஃபார்மெட் இங்கே இதெல்லாம் பாருங்கள். தட் இஸ் di dt ப்ளஸ் pi is equal to q. இதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே dy by dx இங்கே ஒய் இருந்தால் இங்கே ஒய் வருது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல ஃபார்முலா ஐன்னு கிடைக்கும். இ பவர் இன்டெக்ரல் pdx இங்கே dx இருந்தால் எக்ஸ் dxன்னு வருது, நமக்கு ddங்கிறது. அப்போ என்ன கிடைக்கும்னா இன்டெக்ரல் ஆஃப் p இன்ட்டு dtன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் q அப்படியே வச்சுங்க. ஃபார்முலா இ பவர் ஆஃப் இதே டேர்ம் தான் இங்கே வரப்போகுது. ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் p dt dxனா இந்த இடத்துல dtங்கிறது. ஸோ அப்போ dtன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண தெரிஞ்சதுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சம்மு தான். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப di by dt கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல ஐ கம்பேர் பண்ணுறப்ப கேன்சல் ஆகிடும். இல்லைருந்து பி டேர்ம்னா கிடைக்கும் பாருங்க. தட் இஸ் p இஸ் ஈக்குவல் டு r by lன்னு கிடைக்கும். அண்ட் ஈக்குவல்ட்டுக்கு வெளியே q டேர்ம் இருக்கிறதுனால இதை e by lன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் வைஸாக இன்டெக்ரல் ஆஃப் p dtன்னு தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல இன்டெக்ரல் p dt ஈக்குவல் டு இன்டெக்ரல் p டேர்ம் பார்த்தீங்கன்னா r by l. ஸோ இதில் r by l dt. ஸோ இன்டகிரேஷன் பண்ண dtயில் இன்டெகிரேட் பண்ணணும். இந்த r by lன்றது இட்ஸ் எ கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ இந்த r by l வெளியே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது r by l இன்டகிரேஷன் ஆஃப் dtன்னு வரும். நமக்கு தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் dxன்றது எக்ஸு. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dt என்ன கிடைக்கும், t தானே கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், integral of p dt is equal to
என்ன கிடைக்கும்னா r by l tன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். தட் இஸ் e பவர் ஆஃப் இன்டெக்ரல் p dx ன்னு போடுவோம். இதில் p dt ன்னு இருக்குது. அப்போ therefore p dt equal to e பவர் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் p dt டேர்ம் தான் e பவர் ஆஃப் r by l tன்னு என்ட்ரி பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ட்ரி பண்ண வேண்டியது தான். ஸோ இட்ஸ் a ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க? I into e பவர் ஆஃப் இன்டெக்ரல் p dt equal to integration q e power of integral p dt இந்த dt plus c. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சைடில் எழுதிட்டு அரேஞ்ச் பண்ணி எழுதிங்கன்னா ஈஸியாக ஃபார்முலா அரேஞ்ச் பண்ணிடலாம் அதை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த i அப்படியே வச்சுங்க. e power of integral of p dt டேர்ம் தான் e power of r by l t. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறேன் e power of r by l t equal to அடுத்தது q டேர்ம்ன்றது e by l. ஸோ இதில் e by l என்ட்ரி பண்ணலாம் இன்ட்டு e பவர் ஆஃப் இன்டெக்ரல் p dt இந்த டேர்ம் தான் e பவர் ஆஃப் r by l t. நெக்ஸ்ட் இருக்குது dt. ஸோ இன்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு c என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ இன்டர் எதில் பண்ணுறேன்னா டீயில் செய்ய போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ e by lன்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதை அப்படியே வெளியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ i e பவர் ஆஃப் rt by l rt டிவைட் பை t வருங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக் இது. r by l இது tன்னு போட்டேன். இட் இஸ் l இது r by l t இங்கே கரெக்டாக தான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல r by l தட் இஸ் rt by l ஈக்குவல் டு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டேர்ம்ன்றது e by l. ஸோ இந்த e by l ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமைனிங் எனக்கு பண்ண இன்டெக்ரல் ஆஃப் e பவர் ஆஃப் rt டிவைட் பை l dt. ஸோ எல்லாம் வேரியபிளாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நமக்கு இன்டகிரேஷன் தெரியும். தட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் e power of 7x into dx. இது இன்டைப் நம்ம கிடைக்கும் e power of 7x xக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்ததுன்னா அது டிவைட் பை 7 போடுவீங்க. டிஃபரன்ஷியேட் இருந்தால் இன்ட்டு 7 போட்டுப்பீங்க. நம்ம இதில் இன்டர் அப்ளை பண்ண போகிறோம். எதுக்கு இந்த ரிசல்ட் மேட்ச் பண்ணுறோன்னா இந்த இடத்துல பாருங்கள் e power of 7x இந்த இடத்துல 7xன்றது r by l இந்த இடத்துல dt. ஸோ 7ன்றது r by l இங்கே xன்றது t dxன்னு dt. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதை e power of 7x ஃபார்மெட்டில் அப்ளை இன்டைப் பண்ணுறப்போ e power of 7x by 7 வருது. ஸோ இதை இன்டைப் பண்ண நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா i e power of rt divided by l equal to e by lன்றது கான்ஸ்டன்ட்டு. இதை இன்டைப் பண்ணுறப்போ e power of rt by l divided by t ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா r by l. இந்த இடத்துல x ஓட கோஎஃபிஷியன்ட் 7 இருக்கிறதுனால by 7 போட்டோம். இந்த இடத்துல t ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா r by l. ஸோ அப்போ என்ன பண்ணால் இந்த இடத்துல r by lன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் c. இப்போ நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுறீங்க? இந்த r by l மேலே எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ இது மேலே எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா i e பவர் ஆஃப் rt டிவைட் பை l ஈக்குவல் டு e by l. நெக்ஸ்ட் இது ரெசிப்ரோக்கல் மேலே வந்து ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் ஆகும். தட் இஸ் என்ன பண்ணுறது? இதை r by lன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் இன்ட்டு e பவர் ஆஃப் rt டிவைட் பை l ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் c. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன டேர்ம் கேன்சல் ஆகும் பாருங்கள். ஸோ ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த டேர்ம் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ நான் அப்படியே என்ட்ரி பண்ணிட்டேன். தட் இஸ் இந்த இடத்துல l by rன்னு வரும். ஸோ இந்த r by l மேலே வரும்போது l by rன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எது கேன்சல் ஆகும்? இந்த ll டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா தட் இஸ் e by r e பவர் ஆஃப் rt divided by l plus c. ஸோ ஆக்சுவலி சம்மோட ஆன்சர் முடிஞ்சுது. பட் கிவன் கொஷின் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைண்ட் த கரண்ட் i ஈக்குவேஷன் நம்ம ஐயில் ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு e is equal to 0 வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஈக்குவேஷன் ஐயில் தேவைப்படுது. தட் இஸ் i மட்டும்தான் இருக்கணும். இங்கே i e பவர் ஆஃப் rt by lன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த e பவர் ஆஃப் rt by l இந்த டேர்மை டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டிவைட் பை e பவர் ஆஃப் rt டிவைட் பை l டிவைட் பண்ணுறேன். இது டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒன்லி i மட்டும்தான் இருக்கும். ஈக்குவல் டு e பவர் ஆஃப் rt by l இந்த இடத்துல டிவைட் பண்ணுறீங்க. அப்படி டிவைட் பண்ணுறப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இது ஒன்லி e by r மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் c பை இந்த டேர்மில் டிவைட் பண்ணுறப்போ c பை ஆகிடும் e பவர் ஆஃப் rt by lன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இது இந்த எக்ஸ்பென்சிவ் டேர்ம் மேலே எடுத்துன்னு ஆகிடும். இது
இந்த பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறும். therefore I is equal to நமக்கு என்ன இருக்குன்னா E by R plus C into இது மேலே வந்து ஆகும்னா E power of minus RT divided by Lன்னு கிடைக்கும். இதுதான் ஈக்குவேஷன் ஐயில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா given questionல E is equal to 0 கொடுத்துருந்தாங்க. so that is given that E is equal to 0. E equal to 0 அப்ளை பண்ணுறப்போ ஐயோட ஈக்குவேஷன் என்ன இருக்கும் பாருங்கள். that is I is equal to கேபிட்டல் ஈயோட வேல்யூ 0, 0 by R என்ன கிடைக்கும் 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா C E power of minus RT divided by L. அவ்வளோதான் இந்த சம். இதுதான் இந்த சம்மோட given questionோட ஆன்சர். Thank you.